வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவுக்கு எதிராக 3 வழக்குகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாக்கல். அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கை. சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக நினைவு கூர்ந்து தமிழ் மக்களின் வலிகளை அரசுக்கு எடுத்து கூறுவதற்கு அணி திரளுமாறு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் அழைப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவுக்கு எதிராக 3 வழக்குகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக ஜனவரி 8ஆம் தேதி கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதாக ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் மூலமாக 3000 வெசாக் வாழ்த்து அட்டைகளை அச்சிட்டு 1,28,520 ரூபாய் நஷ்டத்தினை ஏற்படுத்தியதாக முதலாவது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவதாக மகாவிவ வீகன நிறுவனத்திற்கு 3,60,000 ரூபாய் தொகையை செலுத்துமாறு அதிகாரிகளை தூண்டி அந்த தொகையை இழக்கச் செய்ததாக குறித்ததாகும். மூன்றாவதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அதிகாரிகளை சிலாபத்தில் உள்ள தேசிய சேமிப்பு வங்கியின் கணக்கில் 4,94,000 ரூபாவினை வரவு வைக்க தூண்டி அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியது குறித்ததாக உள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சருக்கு எதிரான விசாரணைகள் விரைவில் முன்னெடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். நிதி மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஜோசித ராஜபக்ச அண்மையில் கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய அரசாங்கம் அரசியல்வாதிகளை பழி வாங்குவதற்கும் அடக்குமுறைக்கு உட்படுத்துவதற்கும் வழக்குகளை ஜோடித்து சாட்சியங்களை உருவாக்கி பழி வாங்க முயற்சிக்கின்றது. யாரை கைது செய்ய வேண்டும் என்பது குறித்து இரவு கலந்துரையாடி கைது செய்யும் நிலைமை காணப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தினார். நாடாளுமன்றத்தில் நான் மாத்திரம் அரசாங்கத்தை விமர்சித்து வருகின்றேன். இதனால் அரசாங்கம் எங்கள் குடும்பத்தை இலக்கு வைக்கின்றது. நானோ அல்லது எனது சகோதரர் ஜோசித ராஜபக்சவோ தவறளித்தோம் என்பதை அரசாங்கம் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சவால் விடுத்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் உறுப்பினர்களும் சட்டவிரோதமாக காணிகளை கொள்வனவு செய்வதில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் உள்ளன. சட்டத்தினை அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்த அவர், நீதிமன்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் அரசியல் மயப்படுத்தப்படக்கூடாது என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சகோதரர் ஜோசித ராஜபக்சவினை கைது செய்வதற்கு பெலியத்த வரையிலும் பல வாகனங்களோடு விரட்டி சென்று கைது செய்தமை அனாவசியமான விடயம். வாக்குமூலம் ஒன்றை அளிப்பதற்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தால் தாமாகவே முன்வந்து வாக்குமூலம் அளித்திருப்பார் எனவும், இதற்கு எரிபொருள் செலவிட்டு வாகனங்களில் பெலியத்த வரை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். நல்லாட்சி அரசாங்கத்தில் ஊழல் எதிர்ப்பு பிரிவில் முக்கிய பதவி வகித்தவரே தற்போது போலீஸ் திணைக்களத்திற்கு பொறுப்பான அமைச்சராக இருக்கின்றார் எனவும், அவர் தனது அரசியல் பழிவாங்கல்களை தொடர்வதாகவும் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தினார். மேலும் அரசாங்கத்தை தோல்வியடை செய்வது நாம் இல்லை எனவும், தேங்காய் சம்பல் சாப்பிடுவதனை தேசிய குற்றமாக்கியவர்கள் தாங்கள் இல்லை என்றும் கூறிய அவர், அரசாங்கம் ஆட்சியில் நீடிப்பதை தடுத்து நிறுத்தவோ தட்டி பறைக்கவோ முயற்சிக்கப் போவதில்லை. மக்களே அதனை தீர்மானிப்பார்கள் எனவும், தேர்தலின் ஊடாகவே ஆட்சியை பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நாமல் ராஜபக்ச இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி தற்போது IMF செயல் திட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதாக கூறி தனது முன்னிய பொய்யுரைகளை பொதுமக்களிடையே ஏற்றுக்கொள்கின்றார் என்று முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்றிருந்த மக்கள் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். அவர் மேலும் கூறியதாவது, பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்தோம் என்று கூறும் தார்மீக உரிமை ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் கிடையாது. IMF செயல் திட்டத்தை எவ்வித மாற்றமுமின்றி செயல்படுத்துவதாக என்று தெரிவித்துள்ள ஜனாதிபதி முன்னதாக இதற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்தவர்தான். அந்த காலகட்டத்தில் IMF பிரதிநிதிகள் நாட்டிற்கு வருகை தந்த போது நிதியமைச்சர் முன்பாக போராட்டங்களில் ஈடுபட்டு இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முட்டுக்கட்டையாக்கியவர்களும் இந்த அரசாங்கத்தினரே. எனினும் பொருளாதார மீட்சிக்கான நாணய நிதியத்தின் செயல் திட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதாக கூறியுள்ளமை ஒரு வகையில் வரவேற்கத்தக்கதென்றும் அவர் தெரிவித்தார். எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பொதுஜன பெரமுன உறுப்பினர் மற்றும் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்தார்.
அவர் மேலும் கூறுகையில் 2029ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற அச்சத்தில் தற்போதைய அரசாங்கம் அவரை இலக்காக கருதுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கம் பிரச்சனைகளை தீர்க்க முடியாத போது அவற்றை திசை திருப்ப முயல்கின்றது. ரெட் லேபல் உடன் 300 கொள்கலன்கள் துறைமுகத்தில் விடுவிக்கப்பட்ட விவகாரம் பேசுபொருளாக இருந்த போது யோசித்த ராஜபக்சவை கைது செய்கின்றனர். மேலும் மக்கள் தங்களுக்கு எதிரான பிரச்சனைகளோடு நாள்தோறும் போராடி வருகிறார்கள். இந்த நிலையில் அரசாங்கம் அரசியல் நாடகங்களில் ஈடுபடாமல் அரிசி மற்றும் தேங்காய் விலையை குறைக்க, மின் கட்டணத்தை சீரமைக்க, மக்கள் வாழ்வோட்டத்தை எளிதாக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராஜபக்ச குடும்பத்தினர் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் அரசாங்கம் தொடர்ந்தும் அவர்களை இலக்காக கண்டு தாக்குகிறது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் ராணுவம் மற்றும் கடற்படையால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் பொதுமக்களின் காணிகளை மீட்டுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் ராணுவத்தினர் வன்னி பிரதேசத்தில் தமது தேவைக்காக கைப்பற்றிய பகுதிகளை எமது அரசாங்கம் படிப்படியாக விடுவித்து வருகிறது. இதற்காக பாதிக்கப்பட்ட இடங்கள் பற்றிய முழுமையான தகவல்களை மக்களிடமிருந்து பெறுவதற்கு அரசாங்கம் விரும்புகிறது என்று தெரிவித்துள்ளார். முந்தைய அரசாங்கங்களின் காலத்திலும் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை மீள மக்களுக்கு கையளிக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த வாரமும் ராணுவம் மற்றும் கடற்படையால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களின் விவரங்களை சேகரித்துள்ளோம் என்றார். மேலும் உங்கள் இடங்கள் ராணுவம் அல்லது கடற்படையால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் அதற்கான விவரங்களை எமக்கு வழங்குங்கள். அவற்றை மிக விரைவில் விடுவித்து மக்களின் பாவனைக்காக வழங்க அரசாங்கம் முழுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக நினைவு கூர்ந்து தமிழ் மக்களின் வலிகளை அரசுக்கு எடுத்து கூறுவதற்கு அணி திரளுமாறு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. இறுதி யுத்தத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்க உறுப்பினர்கள் இன்று யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்த போதே இதனை தெரிவித்துள்ளனர். இதன்போது கருத்து தெரிவித்து வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளோரின் உறவுகள் சங்க இணைப்பாளர் மனுவல் உதயச்சந்திரா, காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி வேண்டி சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையினை தொடர்ந்து முன்வைத்து வருகின்ற போதும் இதுவரை எதுவிதமான தீர்வுகளும் கிடைக்கப்பெறவில்லை. சுமார் 18,000க்கும் அதிகமான உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக பல்வேறு வகையில் வடக்கு கிழக்கெங்கும் போராட்டங்களை முன்னெடுத்து வந்திருந்த நிலையில் அவர்களின் 300க்கும் அதிகமானோர் தமது அபிலாசைகளை எட்டாதே இறந்துவிட்டனர். ஆனால் தீர்வு தருகின்றோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசுகள் ஒவ்வொன்றும் தமது இயல்பான போக்கையை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த நிலையில் இந்த எதிர்ப்பை வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் முன்னெடுப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளதுடன் இதில் அனைத்து தரப்பினரும் ஆதரவளிக்குமாறு அழைப்பு விடுக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார்.